ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 18. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். திடீரென்று வெற்றி அழைப்பை துண்டிப்பான் என்று கங்கா நினைத்து கூட பார்க்கவில்லை. கங்காவின் மனம் தவிக்க ஆரம்பித்து விட்டது. ஐயையோ, அவசரப்பட்டு உளறிட்டேனே. அவர்கிட்ட இத பத்தி சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அவசரப்பட்டு உளறிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. என்ன பண்றது இப்போ? வேலை காரணமா அவரை கட் பண்ண மாதிரி தெரியல. நான் அவரை வேதனைப்படுத்திட்டேன்னு தான் தோணுது. இப்ப என்ன பண்றது? கூப்பிட்டா எடுப்பாரான்னு தெரியலையே. தவிப்போடு கங்கா அவனை திருப்பி அழைத்தாள். ஆனால் வெற்றி அழைப்பை ஏற்கவில்லை. அவன் கையிலிருந்துதான் செல்போன் விழிக்கிறது. கங்காவிடம் அல்ல, யாரிடமும் பேசும் மனநிலையில் இப்போது வெற்றி இல்லை. கங்கா கூறிய வார்த்தைகள் அவன் மனதில் யாரோ அம்மிக்கல்லை தூக்கி வைத்தார் போல் வலிக்கிறது. அவன் விழிகள் நிறைந்து விட்டது. கார்த்திகா, நீ மட்டும் கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லன்னு அன்னைக்கே நான் கூப்பிடும் போதே என் கூட வந்திருந்தா சத்தியமா நடராஜன் உன்னை தொட்டதை கூட ஒரு பொருட்டா நான் நினைச்சிருக்க மாட்டேன். சட்டப்படி கேஸ் ஃபைல் பண்ணி உனக்கு நடந்தது கட்டாய கல்யாணம்னு நிரூபிச்சு உன்னை நான் என் மனைவி ஆக்கி இருப்பேன். ஆனா நீதான் வரல. இன்னைக்கு யார பழி வாங்குறதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கார்த்திகா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் என்ன தண்டிக்கிற மாதிரி, என்ன பழி வாங்குற மாதிரி இருக்கு. உனக்கு என் நிலைமையை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேனே தெரியல. நீ ஏமா இப்படி நடந்துக்கிற? உனக்கு யார் யார் மேலேயோ கோபம். கங்கா மேல உனக்கு இருக்கிற கோபத்தை நான் பாத்து உன் கண்ணுல யார் யாரையோ தண்டிக்கிறதா நினைச்சு நீ உன்னையே தண்டிச்சிட்டு இருக்க. என்னையும் சேர்த்து தண்டிக்கிற. கையில் இருக்கும் வெற்றியின் செல்போனுக்கு கங்கா திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருக்கிறாள். வெற்றி ஏதோ மனபாரத்தோடு அமர்ந்திருப்பதை கவனித்த அறிவு எடுத்து கொண்டிருந்த அந்த சீனை முடித்துவிட்டு வெற்றியின் அருகில் வந்தான். அவன் அருகில் வந்ததை கூட வெற்றி அறியவில்லை. அந்த அளவு வேதனையில் மூழ்கி கிடக்கிறான். நெற்றியை பிடித்து அழுத்தி வருடியபடியே அமர்ந்திருக்கிறான். அவன் கையில் இருக்கும் செல்போன் இப்போதும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அழைப்பது யார் என்று பார்த்தான் அறிவு. டிஸ்பிளே கங்கா என்று காட்டுகிறது. என்ன ஆச்சு? கங்காவோட பிரச்சனையா? கல்யாணமாகி 2 நாள் முழுசா ஆகல, அதுக்குள்ள பிரச்சனையா? சந்தேகித்தவன் வெற்றியின் தோளில் கை வைத்தான். தலையை உயர்த்தி பார்த்தவன் அறிவை கண்டதும், என்னடா நீ எப்ப வந்த என்று கேட்டபடியே செல்லை சைலண்டில் போட்டான். என்னடா ஆச்சு? கங்கா தானே கூப்பிடுறாங்க, ஏன் எடுத்து பேசல? இல்லடா, அது வேற விஷயம். என்ன வேற விஷயம்? கூப்பிடுறது கங்கா தானே, ஏன் எடுத்து பேச மாட்டேங்கிற? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? தன் மனபாரத்தை யாரிடமாவது கூறியே ஆக வேண்டும், இல்லை என்றால் தன் இதயம் வெடித்து சிதறிவிடும் என்று வெற்றிக்கு தோன்றியது. சற்று தள்ளி கிடக்கும் இருக்கையை எடுத்து வந்து வெற்றியின் முன்னால் போட்டு அமர்ந்த அறிவு, டேய், என்னதான் உன் பிரச்சனை? இப்படியே பிரச்சனைய மனசுக்குள்ள பூட்டி வச்சுட்டு நீ தனியா உட்கார்ந்து இப்படி வேதனைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன நீ உன் ஃப்ரெண்டா நினைச்சேன்னா, நீ சொல்ற விஷயம் வெளியில எங்கேயும் போகாதுன்னு நீ என்ன நம்பினேன்னா என்கிட்ட சொல்லு. உன் மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சமாவது குறையும். அறிவை ஏறிட்டு பார்த்த வெற்றி, கண்டிப்பா என் மனபாரத்தை நான் யார்கிட்டயாவது இறக்கி வச்சுதான் ஆகணும். நீனா நம்பிக்கையோட சொல்லலாம். அப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? கங்காவோட உனக்கு என்ன பிரச்சனை? கங்காவோட இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா கங்கா தான் என்னுடைய பிரச்சனையா ஒரு நாள் இருந்தா என்று கூறியவன் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் அறிவிடம் கூறினான். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அறிவு, டேய், இப்ப பிரச்சனை கங்காவும் இல்ல, கார்த்திகாவும் இல்ல, நீயும் உன்னுடைய மனசும் மட்டும்தான். கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆனாலும் அது கட்டாய கல்யாணம். அவன் நினைச்சிருந்தா அந்த நேரமே அந்த தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு காதல் பெருசுன்னு நினைச்சிருந்தா உன் கூட வந்திருப்பா. நீயும் கேஸ் போட்டு சட்டப்படியே கார்த்திகாவை மனைவியாக்கி இருக்கலாம். ஆனா அவ அத பண்ணல. கற்பு தான் பெருசுன்னு சொல்லி கட்டணமும் கூடவே இருந்துட்டா. அது அதோட முடிஞ்சிடுச்சு. இனி கார்த்திகாவை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கார்த்திகா வாழ்க்கையில இனி நடக்கிற எல்லா அசம்பாவிதத்துக்கும் கார்த்திகா மட்டும்தான் பொறுப்பு. நீ எந்த விதத்திலயும் பொறுப்பில்ல. அத முதல்ல உன்னுடைய மனசுக்கு புரியவை. கார்த்திகாவையும் அவளுடைய நினைவுகளையும் அப்படியே மூட்டை கட்டி ஒரு மூலையில போட்டுட்டு கங்கா கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. ஆனா கங்கா இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. உன்கிட்ட கார்த்திகா விஷயத்த அவங்க சொல்லி இருக்க கூடாது. சரி, ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. அத நீ மனசுக்குள்ள இப்படி போட்டு புழுங்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல.
சரி வா, அடுத்த சீன் உன்னோடதுதான். நம்ம வேலைய பாப்போம். அவன் எண்ணங்களை திசை திருப்பவே அடுத்த சீன் அவனுக்கு என்று பொய் சொல்லி அறிவு அவனை அழைத்து சென்றான். தன் இருக்கையின் அருகில் வந்த அறிவு ஒரு இருக்கையில் இருந்த ஸ்கிரிப்டை எடுத்து வெற்றியின் கையில் கொடுத்தான். டே அறிவு, ஒரு சின்ன சீன் இருக்கு, அதை முடிச்சுட்டு ஒரு சீன் எடுக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு காமெடி வருது பாரு, அதுல ஏதோ சின்ன தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நீ கொஞ்சம் வாசிச்சு பாரு என்று கூறிவிட்டு நகர மீண்டும் கங்காவிடம் இருந்து வெற்றிக்கு அழைப்பு வந்தது. வெற்றியின் கையில் இருந்த செல்போனை மெல்ல எட்டி பார்த்தான் அறிவு. கங்கா அழைப்பதை கண்டு, டேய், முதல்ல கங்கா கிட்ட பேசி அவங்கள அமைதிப்படுத்து, இல்லனா என்னவோ ஏதோன்னு நினைச்சு பயந்து இங்க வந்துட போறாங்க. ஓகேடா, நான் பேசுறேன். அழைப்பை ஏற்றுக்கொண்ட வெற்றி, கங்கா ஏன் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்க? நான் தான் சொன்னேன்ல, ஷூட்டிங் நடக்குது, ஃப்ரீ ஆகும்போது நானே கூப்பிடுறேன். ஓகே ஓகே, நான் சொன்ன விஷயத்தை கேட்டு நீங்க அப்செட் ஆகலல்ல? எந்த விஷயம்? எதுவும் அறியாதவன் போல் கேட்டான். அதை கேட்டதும் அப்பாடா, கங்கா நிம்மதி பெருமூச்சு விடுவது வெற்றியின் செவியை எட்டியது. கார்த்திகா விஷயம் அதுவா? அது அவ பிரச்சனை, அவ பாத்துப்பா, நான் ஏன் அப்செட் ஆகணும்? இதயம் வலியில் துடித்துக் கொண்டிருக்கும் போதும் இதழ் கூசாமல் போய் சொன்னது. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன் கங்கா. அழைப்பை துண்டித்து விட்டு தன் வேலையில் கவனம் செலுத்தினான் வெற்றி. ஒரு அரை மணி நேரம் ஓடிவிட்டது. வெற்றியின் மனதில் ஒரு சந்தேகம். நான் சொன்னதையும் கேட்காம கார்த்திகா கொடுத்த அந்த கிஃப்ட பிரிச்சிடுவாளோ? சட்டென்று செல்லை எடுத்து கங்காவை அழைத்தான். கிஃப்டுகள் அனைத்தையும் பிரித்து முடித்திருந்த கங்கா இப்போது கார்த்திகா கொடுத்த அந்த பாக்ஸை பிரிக்க ஆரம்பித்திருந்தாள். செல்போன் ஒலிக்க அருகில் இருந்து செல்லை பார்த்தாள். வெற்றி என்று டிஸ்பிளே காட்ட, ஐயோ, இவருக்கு மூக்குல வேர்த்திடுச்சு போல, போனை எடுத்தா மாட்டிப்பேன், கண்டிப்பா உளறிடுவேன், எடுக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணி பாத்ரூம் போயிருந்தேன்னு போய் சொல்லிட வேண்டியதுதான். கிஃப்டை தொடர்ந்து பிரித்தாள். கங்கா அழைப்பை ஏற்கவில்லை என்று கண்டதும் வெற்றியின் இதயம் தாளம் தப்பி துடிக்க ஆரம்பித்தது. அறிவு, ஒரு அவசரம், நான் இப்ப வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அவன் பதிலுக்கு கூட காத்திராமல் ஹெல்மெட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பி விட்டான். ஆனால் தொடர்ந்து கங்காவை அழைத்து கொண்டேதான் இருந்தான். கார்த்திகா கொடுத்த பரிசை பிரித்த கங்காவின் விழிகள் வியப்பில் அகல விரிந்தது. அழகான ஒரு நெக்லஸ், அதனுடன் 3 விலை உயர்ந்த லிப்ஸ்டிக்கும் இருக்கிறது. கங்கா மேக்கப் போடுவதில்லை, ஆனால் எப்போதாவது உதட்டில் சாயம் பூசுவதுண்டு. அதை அறிந்துதான் கார்த்திகா இந்த பரிசை தனக்கு கொடுத்திருக்கிறாள் என்று அவளுக்கு தோன்றியது. லிப்ஸ்டிக் ஒன்றை கையில் எடுத்தவள் அதை திறந்து உதட்டில் பூச தயாராகும் போது அவள் செல்லுக்கு ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. அது வெற்றியிடம் இருந்து வந்திருக்கிறது என்று கண்டதும் லிப்ஸ்டிக்கை அப்படியே வைத்துவிட்டு என்ன மெசேஜ் என்று பார்த்தாள். எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உனக்கு போன் பண்ணா நீ எடுக்க மாட்டேங்கிற, என்ன பக்கத்துல இருக்க புஷ்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சு நீ அங்க வந்துடு. மெசேஜை கண்டதும் அவள் துடித்து போனாள். என்ன பொண்ணுனா, அவர் கூப்பிடும் போது போன் எடுக்காம அவர் உதாசீனப்படுத்திட்டேனே. உடனே அவனை அழைத்தாள். கங்காவின் அழைப்பை கண்டதும், எஸ், வேணும், நீ தான் இவ போன் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா கார்த்திகா கொடுத்த கிஃப்ட பிரிச்சிருப்பா, போன் எடுத்து பேசினா சரியாகாது. வெற்றி அழைப்பை ஏற்கவில்லை. நீ ஹாஸ்பிட்டல் வா, வழியில உன்னை நான் பாத்துக்கிறேன். 1-2 முறை கங்கா அழைத்தாள். ஆனால் வெற்றி அழைப்பை ஏற்கவில்லை. பதறி அடித்துக் கொண்டு ஒரு ஆட்டோ பிடித்து புஷ்பா மருத்துவமனையை நோக்கி பாய்ந்தாள் கங்கா. வழியில் அந்த வளைவை திரும்பும் போது எதிரே வெற்றியின் பைக் வருகிறது. இது யாரு? வியப்போடு அந்த பைக்கை பார்த்தாள் கங்கா. அவனும் அவளை பார்த்து விட்டான். வெற்றி ஆட்டோவுக்கு கை காண்பிக்க, இல்ல சவாரி இருக்கு என்று கூறிவிட்டு ஆட்டோ அவனை தாண்டி செல்ல, அண்ணே ஆட்டோவை கொஞ்சம் நிறுத்துங்க கங்கா கூற டிரைவர் ஆட்டோவை நிறுத்தினார். வெற்றியின் பைக் திரும்பி ஆட்டோவின் அருகில் வந்து நின்றது. கங்கா, நீ பைக்கில் ஏறு என்று அவன் கூற ஆட்டோவில் இருந்து இறங்கியவள் அவன் அருகில் வந்தாள். ஆக்சிடென்ட் சொன்னீங்க, நீ முதல்ல பைக்ல ஏறு. அண்ணே, ஆட்டோக்கு எவ்வளவு ஆச்சு? 50 ரூபாங்க. இங்க இருந்து புஷ்பா ஹாஸ்பிட்டலுக்கு 200 ரூபாய் வாங்குவாங்க. புஷ்பா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி தானே சவாரி கூப்பிட்டாங்க? ஆமாங்க. நீங்க நஷ்டப்பட வேண்டாம். 200 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து அவரிடம் நீட்ட அவர் அதை வாங்கி கொண்டார். கங்கா பைக்கில் ஏறாமல் தயங்கியபடியே நிற்கிறாள். உன்னதான பைக்ல ஏற சொன்னேன். ஏனோ அவள் மனதில் ஒரு பயம் தலை தூக்கியது. கிஃப்டை பிரிக்க வேண்டாம் என்று அவன் கூறியும் கேளாமல் அவள் பிரித்து வைத்திருக்கிறாள். அதை வெற்றி பார்த்து விட்டால் என்ன ஆகும்? நாம இப்ப எங்க போறோம்? நீ முதல்ல பைக்கில் ஏறு. அவள் ஏறி அமர
பைக்கை திருப்பியவன் நேராக வீட்டை நோக்கி பாய்ந்தான். கங்காவின் மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது. சில நிமிடங்களில் வெற்றியின் பைக் வீட்டு வாசலில் வந்து நின்றது. கதவு திறந்து கிடப்பதை கண்டவன், நீ கதவு பூட்டலையா என்று கேட்டான். அப்போதுதான் அவள் அதை கவனித்தாள். சாரி, பூட்ட மறந்துட்டேன். சட்டென்று பைக்கில் இருந்து இறங்கியவள் வேகமாக வீட்டிற்குள் பாய்ந்தாள். பைக்கை நிறுத்திவிட்டு அவள் பின்னால் வந்தவன் கங்கா எதையோ எடுத்து படுக்கையின் அடியில் போடுவதை கண்டான். அதென்ன கங்கா என்று கேட்டான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள், அது வந்து அதான் வந்துட்டேன்ல, அது என்னன்னு சொல்லு. கார்த்திகா கொடுத்த கிஃப்ட். அவள் கூறி முடிப்பதற்குள் பலார் என்று அவளை அறைந்தான். இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. அதை எடுடி, கோபமாக கத்தினான். குனிந்து பாக்ஸை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கி கொண்டவன் நெக்லஸை தவிர்த்துவிட்டு அதில் இருக்கும் 2 லிப்ஸ்டிக்கை மட்டும் கையில் எடுத்து பார்த்தான். 2 லிப்ஸ்டிக் தான் இருந்ததா? 3 இருந்தது. இன்னொன்னு எங்க? படுக்கையில் கிடக்கும் லிப்ஸ்டிக்கை எடுத்து கொடுத்தாள். உன்கிட்டதான் இந்த பாக்ஸ் பிரிக்காதுன்னு சொன்னேன். சொல்லதையும் கேட்காம பிரிச்சிருக்க. போன் பண்ணா எடுக்காம அதை பிரிச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருக்க. இல்ல, நான் பாத்ரூம். போய் சொல்லாத. அவள் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதுக்கிடையில பதறி அடிச்சுட்டு வந்திருக்கேன். கார்த்திகா கொடுத்த பரிசு என்பதால் அதை பொக்கிஷமாக அவன் நினைக்கிறான் என்றுதான் அவள் நினைத்தாள். அவன் அடித்தது கூட அவளுக்கு வலிக்கவில்லை. தன்னை விட உயர்ந்த இடத்தில் அவன் கார்த்திகாவை வைத்திருக்கிறான் என்ற எண்ணம் தான் வலித்தது. இனிமே நான் சொல்றது கேட்காம ஏதாவது பண்ண, என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. அந்த பெட்டியோடு கிளம்பி சென்று விட்டான் வெற்றி. கன்னத்தை பிடித்தவள் அப்படியே படுக்கையில் அமர்ந்து விட்டாள். அவள் விழிகள் நிறைந்து வழிய ஆரம்பித்தது. பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.